இனிய மாலை வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சன்ரைஸ் செய்தி 248 நகுலவதி தில்லைத்தேவன், லண்டன் டென்மார்க் செய்தி. பிரித்தானியாவில் பிடியின் புதிய வழி டிஜிட்டல் வீதி திட்டமிடப்படுகிறது, அதாவது பேர்ன்ராக் போர்ட்வேயில். இந்த அலகு நடைபாதையில் வைக்கப்பட்டிருக்கிற பழைய பிடி தொலைபேசி பெட்டிகளை மாற்றும் என்றும், தெரு மையங்களில் டிஜிட்டல் விளம்பரத்துடன் இலவசமாக வைஃபை, இலவச தொலைபேசி அழைப்புகளும் மற்றும் தகவல்களுடன் தொடுதிரையும் வழங்கப்படும் என்று பிடி நிர்வாகம் தெரிவிக்கிறது. மெட் ஆஃபீஸ், அதாவது காலநிலை அறிக்கை, இன்று முதல் வரும் புதன்கிழமை மற்றும் அதிகமான மறை பாகைகளில் 7-8 பாகைக்கு மேலாக செல்லும் என்றும், அதிக பனிப்பொழிவை 119 இடங்களில் அதாவது செம்மஞ்சள் எச்சரிக்கை பலகைகள் நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் காலநிலை அவதானிகள் தெரிவிக்கிறார்கள். சுமார் 4-5 சென்டிமீட்டர் பனி படரலாம் என்னும், அதாவது படரம் என்றும் நிலங்களில். இதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்படலாம். போக்குவரத்து வாகனங்களை செலுத்துவோர் கவனமாக செலுத்த வேண்டும் என்றும், வீதிகளில் வழுக்கும் தன்மை இருப்பதால் கவனமாக இருக்கும்படியும் மெட் ஆஃபீஸ் தெரிவிக்கின்றது. 8/1/26 முதல் இங்கிலாந்தில் வரும் புதிய சட்டமாக, இங்கிலாந்துக்குள் நுழைபவர்கள் இந்த வேலை காரணமாக இங்கு வருபவர்கள் B2 என்னும் ஆங்கில வகுப்பின் தரத்தை அவர்கள் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகப்படுகிறது. இதனால் இங்கு வருபவர்கள் ஆங்கில மொழியில் பரீட்சைகள் செய்திருந்தால் அவர்களுக்கு இது தேவையில்லை என்றும், மற்றவர்களுக்கு இந்த ஆங்கில புலமை இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து இங்கிலாந்துக்கு வருபவர்கள் சாதனை ஆண்டாக 2025ஆம் ஆண்டு புகழ் பெறுகிறது. அதாவது 41,472 பேர் இங்கிலாந்துக்குள் வந்திருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. அயர்லாந்தில் கட்டாயமாக்கப்படும் புதிய சட்டம், 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்த முடியாது என்று 26 முதல் இந்த சட்டம் அமுலாக்கப்படுகிறது. லிவர்பூல் ஜான் லெலான் விமான நிலையத்தின் ஓடு பாதையில் பனி படர்ந்து அதிக மூடி இருப்பதனால் இன்று முதல் காலையிலிருந்து இந்த விமான நிலையத்தின் ஓடு பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. விமானத்தின் ஓடு பாதைகளில் பனிக்கட்டி காரணமாக ஓடு பாதைகள் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும், இதனால் விமானங்கள் தாமதமாக வந்ததும் என்றும், பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தெரிவிக்கின்றது. லிவர்பூலில் பல பாடசாலைகள் பனி காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. டென்மார்க் செய்தி. டென்மார்க் முழுவதும் அதிகமான பனிப்பொழிவை காண்கின்றது. அத்துடன் மறை 6-7 காலநிலையாக கடுங்குளிராக இருக்கிறதுனால் வாகனம் செலுத்தும் வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனத்தை ஓட்டும்படியும் அங்குள்ள காலநிலை அவதானிகள் தெரிவிக்கிறார்கள். தலைநகர் கோப்பன்ஹேகனில் 26ஆம் ஆண்டு புது வருட இரவை இது ஒரு புதுவ பழக்கமான பிரகாசமாக இரவாக வந்ததாகவும், அந்த அமாலியன்போ மாளிகையின் வெளியே கடுங்குளிர் நிலவிய போதும் டென்மார்க் அரச குடும்பத்தினர் அதனை புத்தாண்டை வெகு சிறப்பாக கொண்டாடினர்.
இந்த விருந்து விழாவை கொண்டியாடிய போது அரவணைப்பும் வரலாற்றும் தங்கமுலாம் பூசிய பொருட்களை வைத்து அங்கு அழகாக காட்சி அளிக்கப்பட்ட இது ஒரு அரச விழாவாகும். இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு மந்திரம் இருப்ப உண்டு என்றும் பழமையான மரபுகள் உயர் பேசன் இது புதியது என்று உலகுக்கு வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார்கள். டென்மார்க்கின் டிஜிட்டல் சேவை அதிகரித்துள்ளதனால் இங்கு சிகப்பு அஞ்சல் பெட்டிகள், அதாவது தபால் சிகப்பு பெட்டிகள் எல்லாம் இப்போது அருங்காட்சியகத்திலும் முக்கியமான இடங்களிலும் வைக்கப்பட்டு இருக்கிறது. டென்மார்க் அரசர் சென்ற ஆண்டு 25ஆம் ஆண்டை திரும்பி பார்க்கின்றார். இதன்படி மன்னர் தனது சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறார் என்றும் ராணி உலகம் முழுவதும் பயணம் செய்கிறார் என்றும் ஒரு வாரிசு பறக்கிறார் என்றும் 25ஆம் ஆண்டில் டெனிஷ் அரச குடும்பத்திற்கான அனைத்து முக்கியங்களும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. கிரீன்லாந்தை கைப்பற்றுவது, அதாவது அச்சுறுத்தலை நிறுத்த வேண்டுமென்று அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு டென்மார்க் பிரசிடென்ட், அதாவது பிரதமர் மேட்டா பெரஸ்டித்தன் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார். டென்மார்க்கின் இராச்சியத்தின் 3 நாடுகளில் எதனையும் இணைக்க அமெரிக்காவுக்கு உரிமை இல்லை என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.